ஒரு முறை ஒரு வயதான முதியவர் ஒருவர் ஆற்றோரத்தில் உட்கார்ந்து சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றிலே வீசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் இந்த செயலை பார்த்த ஒரு இளைஞன் அந்த முதியவரை பார்த்து கேட்டார், ஐயா, ஏன் இந்த ஆற்றோரத்தில் உட்கார்ந்து கற்களை எடுத்து ஆற்றிலே வீசுகிறீர்கள்? அதற்கு அந்த முதியவர் சொன்னார், நான் கற்களை ஆற்றிலே வீசவில்லை, அலையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த கேள்வியை கேட்ட இளைஞன் குழம்பி போய் நிற்க அந்த முதியவர் சொன்னார், நான் ஒவ்வொரு முறையும் சிறு கற்களை எடுத்து ஆற்றிலே வீசுகின்ற பொழுது அந்த தண்ணீர் அலையை எழுப்புகிறது. அந்த அலை வட்ட வடிவில் பறந்து ஆறு முழுவதும் செல்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு அலை உண்டு. நாம் செய்கிற செயல்கள் ஆக்கம் நிறைந்ததாய், ஆற்றல் நிறைந்ததாய் இருக்கின்ற நேரத்தில் அது நன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் நாம் செய்கிற செயல் அழிவு நிறைந்ததாய் இருந்தால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் மற்றவர் வாழ்வில் ஒரு அலையை எழுப்புகிறது. அந்த அலை நன்மை நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்று அந்த முதியவர் சொல்ல, அந்த இளைஞன் புரிந்து கொண்டவனாய் சரியென்று சொல்லி தலையாட்டி சென்றான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு அலை உண்டு. அந்த அலை மற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பதாய் இருக்க வேண்டுமே தவிர தீமையே அல்ல. ஆகவே ஒவ்வொரு செயல்களிலும் நன்மையை உருவாக்குவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.